அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பதிவுல யார பத்தி பார்க்க போறோம்னா, இஸ்லாமியத்துல பெருங்காப்பியங்கள் அப்படின்ற அந்த பொருண்மையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள பார்த்துட்டுருக்கோம். இதற்கு இடையில சில நாட்கள்ல நம்ம அந்த யுஜிசி நெட்டுக்கான அட்வான்சிட்டி அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். கூடிய விரைவில நம்ம தேர்வு எழுதப் போறோம். 29ஆம் தேதி தேர்வு நடக்கப் போகுது. அதனால கொஞ்சம் கூடிய விரைவா செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கோம். அந்த அடிப்படையில ராஜநாயகம் அப்படின்ற இஸ்லாமிய பெருங்காப்பியத்த பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நம்மளுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யறோமோ, அதுக்கான பலன்கள நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கூட தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அடிப்படையில ராஜநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியத்த தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யுஜிசி நற்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜநாயகம். இந்த ராஜநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியத்தினுடைய ஆசிரியர் முகமது இப்ராஹிம் புலவர். இவர்தான் ராஜநாயகத்தினுடைய ஆசிரியர். இந்த பெருங்காப்பியத்தை எழுதினவரு. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வண்ணம் பாடுவதுல வல்லவர். அதாவது தொல்காப்பியரே பார்த்தீங்கன்னா, வண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 20 வகைன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா நினைவில்ல. அந்த வண்ணம் பாடுவதில இவரு சிறந்து விளங்குனதுனால, இவருக்கு வண்ணக்களஞ்சிய புலவர் அப்படின்ற ஒரு பெயரையும் குடுத்திருக்காங்க. இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்க்கிறப்போ, மீசல் அப்படின்ற ஒரு ஊரைச் சேர்ந்தவரா சொல்லப்படுறாங்க. அந்த மீசல் அப்படின்ற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த முகமது இப்ராஹிம் புலவர். அ இவருடைய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்கிறப்போ, இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல மதுரையில இருக்கக்கூடிய ஆதீன மடத்தினுடைய தலைவர்கிட்ட தான் தமிழையும், வடமொழியையும் முறையா கற்றிருக்கிறாரு. தஞ்சையை ஆண்ட அரசர் இவருடைய சிறப்பினை அறிந்து சிங்கமுக பொற்சிவிகையை பரிசாக குடுத்திருக்கிறாரு. ஏன்னா, பொற்சிவிகை அப்படின்றது அந்த பல்லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி திருஞான சம்பந்தருமே அந்த பொற்சிவிகை, பல்லக்கு அதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல வாங்கியிருப்பாரு. அந்த விசிறி அப்படின்றது அர்த்தம். பொற்சிவிகைனா அந்த சிங்கமுக பொற்சிவிகைய பரிசா வாங்கியிருக்கிறாரு. ராஜநாயகம் பாடுவதற்கு வண்ணக்களஞ்சிய புலவருக்கு உதவி புரிந்த வள்ளல் யார் அப்படின்னா, அப்துல் காதிர். இவரு தான் இந்த நூல படைப்பதற்கான ஒரு உந்து சக்தியா அப்துல் காதிர் தான் இருந்திருக்கிறாரு. இவர் வகுதையைச் சார்ந்த அகமது நயினார் அவருடைய புதல்வர் தான் அந்த அப்துல் காதிர். இவரு தான் உதவியா இருந்திருக்கிறாரு. வண்ணக்களஞ்சிய புலவர் ராஜநாயகம் பாடுவதற்கு. தம்மை ஆதரித்து போற்றிய புரவலரை வண்ணக்களஞ்சிய புலவர் இந்த ராஜநாயகம் அப்படின்ற இந்த காப்பியத்துல 19 இடங்கள்ல நன்றி மறவாமல் அவர நினைவு கூர்ந்திருக்கிறாரு. பல்வகையான நிலங்களினுடைய வர்ணனை, 7 வகை பருவப் பெண்டிர்களினுடைய வர்ணனை, காதற் சுவை அதாவது காதல் சுவை கனிந்து நின்று புலவர் வர்ணனை செஞ்சிருக்கிறாரு. இந்த நூல்கள் இந்த பல்வகையான நிலங்களுடைய வர்ணனையும், 7 வகை பருவ பெண்டிர்களினுடைய வர்ணனையும், அதே மாரி காதல் சுவை மிகுந்த இடங்களையும் நம்மளால பார்க்க முடியும். தனது 89வது வயதுல ராமநாதபுரம் மாவட்டத்துல ராஜசிங்க மங்கலத்தை அடுத்துள்ள தும்பப்பட்டிக்கா கோட்டையில காலமாகி இறந்திருக்கிறாரு. அப்ப 89வது வயதுல இறந்திருக்கிறாரு. இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, நாயகம் அப்படின்னா தலைவன்னு பொருள். ராஜநாயகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அரசர்களுக்கு தலைவன் அப்படின்ற அந்த அடிப்படையில ராஜநாயகம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அரசர்களுக்கு அரசராக திகழ்பவர் யாருன்னா, சுலைமான் நபி. அப்ப எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக திகழ்பவர் தான் அந்த நபி சுலைமான். இதன் காரணமாகவே ராஜாக்களுக்கும் தலைவர் அப்படின்ற பொருள்ல ராஜநாயகம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அதுதான் நூலினுடைய பெயராகவும் அமைக்கப்பட்டிருக்கு. நூலினுடைய அமைப்பு முறைன்னு பார்க்கும்போது, இந்த நூல்ல பாத்தீங்கன்னா, காண்டம் அப்படின்ற பெரும் பிரிவு கிடையாது. அதுக்கு பதிலா படலங்கள் 40 படலங்கள் இடம்பெற்றிருக்கு. செய்யுட்கள்னு பார்க்கும்போது 2240 செய்யுள்களை கொண்டது. காப்பிய இலக்கணங்கள் அனைத்தும் முழுமை பெற்று பொருளாலும், அமைப்பாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெருங்காப்பியமா இந்த ராஜநாயகம் இருந்திருக்கு. காப்பியத்தினுடைய தலைவி பல்கிஷ் நாயகி. இந்த தகவலோட ராஜநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருங்காப்பியம் குறித்த தகவலோட நான் இந்த காணொளிய நிறைவு செய்றேன். கண்டிப்பா நான் ஒவ்வொரு நாளும் பதிவிடக்கூடிய காணொளி உங்களுக்கு நல்ல பயனளிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன்.